எனக்கு ரொம்ப மனசை ரொம்ப அறுக்கக்கூடிய, அவ்வப்போது நான் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு கதை ஒன்று இருக்குது. இப்போ இந்த அரங்கத்தை போன மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு இடமாவே இல்லை, ஆனால் புத்தகம் வந்ததற்கு பிறகு ஒரு இடமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஏன் இந்த இடத்து மேலே நமக்கு ஒரு பற்று வருகிறது என்றால், இந்த நிலத்தின் மீது நமக்கு ஒரு பெரும் பற்று இருக்கிறது. தாய்நாடு அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு ஒரு பற்றும் ஒரு கம்பீரமும் வந்துடுது இல்லையா. இதை பற்றி முத்துலிங்கம் ஒரு கதையை எழுதியிருக்கிறார். அதை நீங்கள் அவசியம் படிக்கணும். அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் வந்தேன். நிலம் என்னும் நல்லால் அப்படிங்கிற கதை. அது என்னென்னா, ஈழத்திலிருந்து கனடாவில் கூட புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஒரு அப்பாவும் அம்மாவும் ஈழத்தில் இருக்கிற தன்னுடைய பையனை 20 வருஷத்துக்கு கரைச்சி எப்படியோ கூப்பிட்டுக்குவாங்க. இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையன் என்ன ஆனான் அப்படின்னா, ஸ்கூலுக்கு ஒரு நாள் போனான். ஸ்கூலுக்கு போன பையன் திரும்பி வரவே இல்லை. ஸ்கூலுக்கு போன பையன் திரும்பி வரலைன்னா, இங்கே இருக்கிற சூழலில் உடனே போய் நம்ம விசாரிப்போம், கேட்போம், போலீஸ்கிட்ட தகவல் கொடுப்போம், எப்படியாவது அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்துவோம். யாழ்ப்பாணத்தில், ஈழத்தில் அப்படியான முயற்சிகளை 30 வருடத்திற்கு முன்பு நீங்கள் செய்ய முடியாது. போய் பெற்றோர் 2 பேரும் கேட்குறாங்க, எங்கே என்னோடய பையன் அப்படின்னாக்க, பையன் இயக்கத்தில் சேர்ந்துட்டான்னு சொல்கிறாங்க. பையன் இயக்கத்தில் சேர்ந்துட்டாங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்ன இயக்கத்தில் சேர்ந்துருப்பான்? ஒரு நாள் பள்ளிக்கூடத்துலேருந்து அப்படியே இயக்கத்தில் சேர்ந்து போயிட்டான். எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்களோ, அவன் திரும்பி வரமாட்டான் என்கிற நம்பிக்கையோடு அங்கேருந்து அவர்கள் தப்பித்து போயிடறாங்க. அது ஒரு போர் சூழலில் அவங்க கிளம்பி கனடாவுக்கு போயிடுறாங்க. இங்கே இந்த 20 வருடத்தில் அவர் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கம்பெனி வச்சு பெரிய தொழிலதிபராக மாறிடுவார் கனடாவில். அதுக்கு பிறகு முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எங்கேயாவது அவன் பையன் கிடைப்பானான்னு தேடி பார்க்கும்பொழுது அவங்க பையன் எப்படியோ அதிர்ஷ்டவசமாக அல்லது துரதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிருவான். அந்த பையனை மறுபடியும் அங்கேருந்து கூப்பிட்டுக்குவாங்க. அவங்க அங்கேருந்து அந்த பையன் எல்லாம் தோற்றுறதுக்கு பிறகு பெற்றோரை நோக்கி கனடாவுக்கு வருவான். கனடாவுக்கு வந்த உடனே முதல்ல அவங்க அம்மாட்ட கேட்பான். குறிப்பு, அந்த பையனோட பேர் சைமன். நீங்கள் நினைக்கிற சைமன் கிடையாது, முத்துலிங்கத்தோட சைமன். அந்த சைமன் ஏங்க நீங்கள் இடையில எதுக்கு டக்குன்னு கை தட்டுறீங்கிறது எனக்கு உண்மையாகவே புரியல. நான் கதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். முத்துலிங்கத்தோட கதையில் அந்த கதாநாயகன் பேர் சைமன். இப்போ 20 வருஷம் கழித்து திரும்பி அங்கே வந்த உடனே அம்மாட்ட கேட்பான், அம்மா இங்கே ஏதாவது துப்பாக்கி கிடைக்குமா அப்படின்னு கேட்பான். 20 வருடம் துப்பாக்கியோடு இருந்த ஒருத்தனுக்கு துப்பாக்கி கிடைக்குமான்னு அம்மா 20 வருஷம் கழித்து ஒருத்தர் கேட்குறான்னா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த கதையை நான் ரொம்ப சுருக்கமாகவும் மேடைக்காகவும் மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த அந்த உரைநடையை நீங்கள் முத்துலிங்கத்தோட உரைநடைகளை வாசித்து பார்த்தால் அவ்வளவு கண்ணீராக இருக்கும். அது உடனே சொல்லுவாங்க, இல்லைம்மா இங்கெல்லாம் கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அமெரிக்காவில் நிறைய துப்பாக்கி கிடைக்குன்னு சொல்லுவாங்களே. அமெரிக்காவில் கிடைக்குப்பா, அமெரிக்காவில் கிடைக்கும், இது கனடா, இங்கே கிடைக்காது. பக்கத்து வீட்டில் வேணால் போய் வாங்கிட்டு வரலாமா அப்படின்னா, ஏன்னா பக்கத்து வீட்டில் ஏணி கடன் வாங்குற மாதிரி சொல்கிறப்பா, அப்படிலாம் வாங்க முடியாது. நீ அந்த துப்பாக்கியெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக தானே நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் 20 வருஷம் நாங்கள் போராடி இந்த வாழ்க்கையை உனக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறோம், நீ இப்படி கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். அவன் போய் பார்ப்பான், அந்த வீட்டை பார்ப்பான். வீடு பிரமாணமாக இருக்கும். ஒரு 1/2 ஏக்கரில் பெரிய மாளிகை கட்டியிருப்பாங்க. விதவிதமான சாதனங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கும். அவனுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப வெறுப்பாக இருக்கும். ஏன்னா 20 வருடத்திற்கு முன்பு ஈழத்திலே போராடி கொண்டிருந்த ஒருத்தனுக்கு, நாட்டு மக்களுக்காகவும் விடுதலைக்காகவும் போராடி கொண்டிருந்த ஒருவனுக்கு இந்த சுகபோகமெல்லாம் பெருசாக இருக்காது. நான் உங்களுக்கும் சேர்த்து தான் அங்கே போராடி கொண்டிருந்தேன், நீங்கள் இங்கே சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த நிலத்தின் மீது உங்களுக்கு பற்றில்லை என்று தானே அர்த்தம் என்பது மாதிரி அவன் கேட்பான். அவங்களுக்கு குற்ற உணர்வாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? எல்லா பெற்றோருக்கும் குற்ற உணர்வு இருக்குது. அதுக்காக என்ன பண்ணிட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க உடனே சொல்லுவாங்க, இல்லை எல்லாத்தையும் நீ மறந்துட்டு நல்லபடியாக வாழணும்ப்பா அப்படின்னா அவனால் வாழவே முடியாது. அப்புறம் வந்த பையனுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. ஒரு மஞ்சள் சோறு கொடுப்பாங்க. அந்த சோறை அள்ளி சாப்பிடும்போது பார்த்தாக்கா அவனுக்கு மஞ்சுளா அப்படிங்கிற ஒரு பேர் வரும். அது மஞ்சள் சாதத்தை பார்த்த உடனே மஞ்சுளாங்கிற ஒரு பேர் ஞாபகத்துக்கு வரும். அது என்னென்னா, களத்தில் அவனோடு இணையாக போராடிய ஒரு போராளி பெண்ணினுடைய பெயர். அந்த பெண்ணுக்கும் இவனுக்கு நிறைய சம்பாஷணைகள் நடந்திருக்கும். இந்த மஞ்சள் பார்த்த உடனே அவனுக்கு அந்த ஞாபகம் வரும். அதை பற்றி எழுதுவார். அப்படி சொல்லிட்டே வரும்பொழுது அந்த கதையில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நாங்கள் எங்களுக்குள்ளே நிறைய போராளிகளுக்குள் நிறைய குறியீடுகள் வச்சுருப்போம். இந்த குறியீடுகளுக்குள்ளே தான் ஒருத்தர் நாங்கள் மாறி மாறி பேசிக்குவோம். யாராவது இறந்து போயிட்டால் தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம். யாராவது காயம்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் இளநீர் என்று சொல்லுவோம். யாராவது ஒருவர் காதலுற்று இருந்தால் நுங்கு என்று சொல்லுவோம். யாராவது ஒருத்தர் பிரிந்து விட்டால் பாலை என்று சொல்லுவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த சொற்கள் அத்தனையும் நம்முடைய சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சொற்கள். நுங்கு, பாலை, தேங்காய், இது எல்லாமே குறியாக வைத்திருவோம். அதெல்லாம் சொல்லிட்டு அவர் எழுதுவார். அப்படியெல்லாம் மஞ்சுளா எங்களுக்குள் குறியீடாக பேசினால் கூட அவள் கண்கள் பேசிய வார்த்தை என்னால் அர்த்தமே தெரியல. அது காதலுக்கு இருக்கக்கூடிய இயல்பானது. இந்த சுச்சுவேஷனில் சினிமாவில் பாட்டெலாம் எழுத முடியலை நம்மளால். அப்படி சுச்சுவேஷன் எனக்கு வரல. வந்தால் கூட இந்த மஞ்சுளா வச்சு ஒரு பாட்டு எழுதிடலாம். அந்த மாதிரி இருந்த உடனே இந்த மாதிரி மாறி 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 சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது அந்த மஞ்சுளா கடைசியில் ஒரு கை கடிகாரம், ஓடாத கை கடிகாரத்தை கொடுத்துருப்பான். அந்த கை கடிகாரத்தோடு தான் கனடாவுக்கு பையன் வந்திருப்பான், சைமன் வந்திருப்பான். அப்போ இந்த கடிகாரத்தை கொடுத்துட்டு அவள் சொன்னால், நாளைக்கு
என்னுடைய வாழ்க்கையினுடைய மொத்தத்தையும் நீ படிச்சுக்குவ அப்படின்னு அவள் சொல்லிட்டு போனது தான். அதுக்கப்புறம் வரவே இல்லை. அவள் தற்கொலை படையில் இணைந்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள் என்பதுதான் அந்த கதையில் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. ஓடாத கடிகாரத்தை கொடுத்துட்டு போனாங்கிற இடம் இருக்கு இல்லையா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ பெரியது. அந்த ஓடாத கடிகாரத்தை அவனால் தூக்கி எறியவும் முடியாது, பயன்படுத்தவும் முடியாது. ஆனால் அந்த நினைவுகளோடு வைத்து கொண்டிருப்பான். இதெல்லாமே அந்த கதையில் இருக்கக்கூடிய குறியீடுகளாக முத்துலிங்கம் சொல்லிக்கிட்டே வருவார். அப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது திடீரென்று அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அப்பா அம்மா யோசிப்பாங்க. அவன் திடீர்னு அதுக்கெல்லாம் ஆட்பட மாட்டான். ஏன்னா அவனுடைய கனவுகள் எல்லாமே எட்ட வேண்டிய விடுதலை கிடைக்காமல் போய்விட்டதே என்கிற துக்க உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒருத்தனுக்கு அந்த விடுதலையெல்லாம் பெருசாக இருக்காது. அதனால் அந்த மாதிரியான திருமண வாழ்க்கை அதெல்லாம் வரவே முடியாது. 20 வருஷம் ஒரு போர் குணத்தோடையே வாழ்ந்து கூட இருந்தால் அவனுக்கு என்ன மன உணர்வு இருக்கும்? திரும்ப வேறு அந்த நாட்டு அந்த நிலம் அந்த மக்கள் பட்ட பாடு இதே தான் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு மகன் மேலே இருக்கக்கூடிய பரிவுகளை எதோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். திடீரென்று ஒரு நாள் கனடாவிலும் சைமன் காணாமல் போய்விடுவான். இளவயதில் எப்படி ஒரு நாள் கொள்ளாமல் போனானோ அதே மாதிரி கனடாவிலும் ஒரு நாள் சொல்லிக்கொள்ளாமல் போய்விடுவான். ஆனால் எப்படியோ கண்டுபிடித்து சைமனை பார்க்கிற பொழுது அவன் ஒரு கரும் புதருக்குள் மரணமுற்று கிடந்திருப்பான். அந்த பிணத்தை சைமனை தூக்கி கொண்டு வந்து அவங்க அப்பா 20 வருஷம் சம்பாதிச்ச ஒரு இடம் இருக்கு இல்லையா, 1/2 ஏக்கர், அதுக்கு பக்கத்தில் 3 பேரை புதைப்பதற்கான அனுமதியை அவர் வாங்கி வைத்திருப்பார். அந்த இடத்தில் அந்த சைமனை புதைத்து விட்டு அந்த கதை முடியும். புதைச்சிருவாங்க. புதைச்ச பிறகு அதில் முத்துலிங்கம் எழுதுவார், எங்கேயோ ஒரு நிலத்திற்காக போராடி ஒருவனுக்கு இன்னொரு தேசத்தில் ஒரு இடம் கிடைக்கிறது. எனவே போராடினால் உங்களுக்கு எல்லாமும் இங்கே இல்லை என்றாலும் எங்கேயும் ஒரு இடம் கிடைக்கும் என்பது மாதிரி அதை சொல்வார். போராளிக்கு எல்லாமே போராளி தான். இப்படி இந்த கதைகள் எல்லாமே, கவிதைகள் எல்லாமே, பாடல்கள் எல்லாமே திரும்ப யோசிச்சு பார்த்தா எனக்கு திரும்ப தோன்றுகிற ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா, எல்லாவற்றிலும் ஒரு பெரிய தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த தொடர்ச்சியை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த கதையை படித்த உடனே எனக்கு டக்குன்னு புறநானூரில் ஒரு பாட்டு இருக்குது. ஒரு அம்மாட்ட வந்து எதிரி நாட்டு போர் நடந்து கேட்பான், எங்கே அவன் பையன் அப்படின்னு கேட்பான். சிற்றில் நல் தூண் பற்றின்னு ஒரு பாட்டு இருக்குது. நீ போய் படிங்க. அது காவற்பண்டை எழுதிய ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்ன சொல்லுவானா, எங்கே அவன் பையன் அப்படின்னோடனே, என் பையன் இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த புலி இருந்த வயிறு இருக்கு இல்லையா, அந்த குகை அது இங்கே இருக்குது. அவனை எங்கேயாவது பார்க்கணும்னு நினச்சா ஏதாவது ஒரு போர்க்களம் இருக்குது, அந்த போர்க்களத்தில் போய் பார்த்துக்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிற மாதிரி இருக்கும். அம்மாக்கள் என்பவர்கள் போராளிகளின் அம்மாக்களாக இருக்க வேண்டுமே தவிர சைமன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அம்மாவாக இருக்கக்கூடாது என்பதையும் சேர்த்து யோசித்தால் இந்த புத்தகங்கள் நம்மை எதை நோக்கி நகர்த்துகிறது, எதை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கிறது என்பதற்கான உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொண்டால் என் குலம் என்றுனை தண்ணீடம் முட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள்ளலாம், அறிவை விரிவு செய்யலாம், அகண்டமாக்கலாம், மானிட சமுத்திரம் நாமென்று கூவலாம். நன்றி, வணக்கம்.